ஹாய், வணக்கம் நண்பர்களே. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. அதில் ஒரு முக்கியமான 2 விஷயத்த சொல்லணும். திருச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு செவிலியர் பெண்ணுக்கு தவறான சிகிச்சை பலனால் உயிரிழந்ததா அங்கே குற்றச்சாட்டு இருந்து மாணவர்கள் ப்ளஸ் பார்த்திங்கன்னா செவிலியர்களும் போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்துருப்பீங்க. ப்ளஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக இங்கே சென்னையில் பூந்தமல்லியில் ஒரு பிவெல்ன்ற ஒரு ஹாஸ்பிட்டலில் இதே மாதிரி நல்லா கான்ஷியஸாக இருந்த ஒரு பர்சன் மேரிட் ஆகிட்டு 2 குழந்தைங்க இருக்குது. 45 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர். அவர் பார்த்திங்கன்னா ஏதோ சின்னதாக ஒரு ஆப்ரேஷனுக்காக போயிருக்காரு. அதில் அவர் உயிர் இழந்துட்டுருக்காரு. மருத்துவம் அவங்க குற்றச்சாட்டும் இதே தான். தவறான மருத்துவத்தினால, அலட்சியமான மருத்துவத்தினாலையும் ஒரு உயிரை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யோசிச்சு பாருங்கள், அந்த குடும்பம் ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா 20 வயசு சின்ன பொண்ணு தான். இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப தலைவர். ஸோ அதுக்கப்புறம் கையில முழங்கையில கால்சியம் டெபாசிட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஆபரேஷன் ஹோல்ஸ் போட்டு அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னானுங்க. அப்ப கூட கேட்டேன், மாத்திரை மருந்துலே கொடுத்துடலாம். மாத்திரை மருந்து எதுவுமே கேட்கல. வலி இருந்துட்டே இருந்தது. அவருக்கு ரைட் ஹேண்ட் சைடு சாப்பிட்ற கையில இருந்துட்டே இருந்தது, முழங்கையில வலி இருந்துட்டே இருந்தது. ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல கால்சியம் டெபாசிட் ஆயிருக்கு. நம்ம ஏதோ மருத்துவ பேர்லாம் சொன்னாங்க. அவருக்கு புரிஞ்சது, எனக்கு புரியல. அவர் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. எங்க வீட்டுக்கார் ஹோல்ஸ் தான் போடுவோம், 3 ஹோல்ஸ் தான் போடுவோம், ஒன்னும் ஆகாதுன்னு சொன்னானுங்க. அப்ப கூட அந்த டாக்டர்கிட்ட அவ்வளவு பயந்து கேட்டேன், என் புருஷனுக்கு சின்ன ஹோல்ஸ் மட்டும் தான் போடுவீங்களா, இல்ல வேற ஏதாவது சர்ஜரி மாதிரி பண்ணுவீங்களா நான் விளக்கமா கேட்டதுக்கு அப்பெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. இல்ல சரியாயிரும், சின்னது, இதுக்கு போய் ஃபீல் பண்றீங்க, இதுக்கு போய் ஃபீல் பண்றீங்கன்னு ரொம்ப சின்னதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க நேற்று சாயந்தரம் அட்மிட் ஆயிருக்கிறோம். 7 மணிக்கு அட்மிட் ஆனோம். அட்மிட் ஆனதுல இருந்து எங்க வீட்டுக்காருக்கு ப்ராப்பரா எதுவுமே கொடுக்கவே இல்லை. நானும் எங்க வீட்டுக்காரரும் போயிட்டு கேக்குறோம், என்ன ஆபரேஷன் பண்ண போறேன்றீங்க, 8 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாமே கொடுக்கணும்ல, என்ன கொடுக்காம இருக்கீங்க. நானும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் போய் கேட்டுட்டே தான். அவங்க கேட்டதுக்கு அவங்களுக்கு மெயினா இன்சூரன்ஸ்ல எடுத்துட்டு வந்ததுனால இன்சூரன்ஸுக்கு அதை கொடுங்க, இன்சூரன்ஸுக்கு இதை கொடுங்க அப்படின்னு அவங்களுக்கு உண்டான டாக்குமெண்ட் தான் வாங்கிட்டாங்களே தவிர இவருக்கு தனியான ப்ராப்பரா மருத்துவமே கொடுக்கல. நான் அப்பயும் கேட்கிறேன், 8 மணி நேரம் சாப்பிட வேணாம்னு சொல்றீங்களா, அதுக்கு உண்டான மெடிசன் ஏதாவது கொடுக்குறீங்களா, அனஸ்தீசியா டெஸ்ட் கொடுக்குறீங்க, அது கொடுக்குறீங்க, இது கொடுக்குறீங்க, எந்த டெஸ்ட்டுமே எடுக்கல. எக்கோ டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. நான் கடைசி வரைக்கும் போராடுறேன், ஒன்னாவது எக்கோ டெஸ்ட் எடுக்கல. அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் எக்கோ எடுக்க முடியும், இந்த ஹாஸ்பிட்டல்ல எக்கோவே இல்லை. இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல எக்கோவே இல்லையா, எக்கோ டெஸ்ட் இல்லையான்னு சொல்லிட்டானுங்க. சரி எக்கோ டெஸ்ட் எடுக்க கூட்டு போறேன்னு சொன்னாங்க. அட்லீஸ்ட் அதுக்கு நான் கூட்டு போகிறான்னு ரொம்ப நேரமா நானும் கெஞ்சிட்டே இருக்கேன். இல்ல உள்ளே வச்சு பாத்துப்பாங்க, எக்கோ டெஸ்ட் எடுக்க தேவையில்லை, அனஸ்தீசியா கொடுக்குற டாக்டர் தெரியும் அவங்களுக்கு. ஒரு அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு எல்லாம் குட்டி பசங்க, ஒண்ணுமே தெரியல. அனஸ்தீசியா கொடுக்குறவங்களுக்கு தெரியும், அனஸ்தீசியா கொடுக்குறவங்களுக்கு தெரியும். கடைசியில அனஸ்தீசியா கொடுக்கல, இது பண்ணவே இல்லை. அவருக்கு அது அந்த எக்கோ டெஸ்ட் எடுக்காமலே கூட்டிட்டு போனாங்க. நானும் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அங்க நின்று அந்த டாக்டரை பார்த்துட்டு தான் கீழே வரணும். நீங்க கீழே போங்க. இல்ல நான் டாக்டர் வந்தோடனே பார்த்துட்டு தான் வருவேன் சொல்லி டாக்டர் வந்தோடனே நான் அழுதுட்டு, அப்பயே எனக்கு அழுது. இவருக்கு இன்ன வரைக்கும் ஒரு நோவு கூட கிடையாது. 18 வருஷமா அவர் கல்யாணம் ஆகி ஒரு நோவு கூட கிடையாது. இன்ன வரைக்கும் அவர் கையில இந்த இடத்துல ட்ரிப்ஸ் ஏற்றி கூட நான் பார்த்தது. இன்னைக்கு ட்ரிப்ஸ் ஏற்றும் போது கூட நான் அழுது. அவர் தைரியமா இந்த ட்ரிப்ஸுக்கே அழுவுறேன், இங்க இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இல்ல மாமா, நீங்க ட்ரிப்ஸ் ஏத்தி நான் பார்த்ததே இல்ல மாமா, இந்த ட்ரிப்ஸ் சொல்ல வலிக்குது. சரி எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சுட்டு அவசரமா 1:30 மணிக்கு கூட்டு போனாங்க. 1:50 இருக்கும் கூட்டு போயிட்டு உள்ள போயிட்டாங்க. டாக்டர் நீ ஒன்னும் இல்லம்மா, இதெல்லாம் மேஜர் கிடையாது, மைனர் ஆப்ரேஷன், இதுக்கு போய் நீங்க ஃபீல் பண்ணி அழுவுறீங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன ஆகும் பாருங்க. 2 குழந்தைங்களை வளர்க்கணும். சரி, இதெல்லாம் இயற்கை மரணமாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் ஒரு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லாதனாலையும், இல்லை ட்ரீட்மெண்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு
அலட்சியத்தினாலேயும் இந்த மாதிரி ஏற்பட்டிருக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு செயல். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேச குற்றமாக கருதி அவங்களுக்கு சிவியராக பனிஷ்மெண்ட் பண்ணணும். அதுதான். ஏன்னா திரும்பவும் இவங்க ஒரு மெடிக்கல் பேரில் நம்மக்கிட்ட ஒரு சைன் வாங்குவோம். எங்கே போனாலும் ஒரு சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, ஒரு சர்ஜரி, ஒரு ஆப்ரேஷன் போது நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சைன் வாங்குவாங்க. அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, ஏதாவது இந்த மாதிரி துரதிர்ஷ்டவசமாக ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா அதுக்கு நாங்கள் வந்து பொறுப்பு இல்லை, மருத்துவத்தில் எது வேணாலும் நடக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அது ஒன்று மட்டும்தான் இவங்களுக்கு. பட் அதுவே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு பெரிய ஒரு விஐபிக்கோ, ஒரு அமைச்சருக்கு, ஒரு எம்எல்ஏவுக்கோ, ஒரு சிஎம்க்கோ, இல்லை பெரிய ஒரு செல்வந்தருக்கோ இந்த மாதிரிலாம் இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களா? அப்போ எவ்வளோ கான்ஷியஸாக பண்ணுறாங்க? அந்த மாதிரி யாருக்காவது ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவர்களுக்கோ இந்த மாதிரி ஒரு உயிர் இருந்ததாக வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? நடந்திருக்கா? அப்போ அங்கே இருக்கிற கவனம் ஏன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிகளுக்கு, ஒரு எளிய பின்னணி கொண்ட ஒரு குடும்பத்திற்கு இந்த மாதிரி ஏன் பண்ணுறதில்ல? எல்லாமே உயிர் தானே, போனால் வந்துருமா? அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா இவங்கள விட, அதாவது வந்து பார்த்திங்கன்னா விஐபியாக இருக்கிறவங்கள சமூக பின்புலம் பேக்ரவுண்ட் அதிகமாக இருக்கிற ஒரு பணபலமும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவரில் இருக்கிறவங்கள விட அதிக பாதிப்பு இவங்களுக்கு தான், மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தான். அவங்களோட ஒரு நபரோட இழப்பு அது எத்தனை வருஷத்துக்கு அவங்களுடைய ஃபேமிலியோட பேக்ரவுண்டு எவ்வளோ நடக்குள்ளேயே வைக்கும்ன்றது இவங்களாம் வந்து யோசித்து பார்க்குறதே கிடையாது. ஸோ இவங்களெல்லாம் என்ன பண்ணணும்னா, அடுத்த முறை இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதுக்கு பயப்படணும். ஸோ இது எதுக்காக நான் இப்போ மெயினாக எடுக்கிறேன்னு பார்த்திங்கன்னா, இப்போ மெடிக்கல் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அதில் ஒன்று வந்து இந்த நீட் எக்ஸாம்னால தான் நான் சொல்லுவேன். இந்த நீட் வந்ததுலேருந்து இந்த நீட்டில் படிச்சுட்டு வரவங்க இந்த மாதிரி அலட்சியமான ஒரு ட்ரீட்மெண்ட், நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட்டு பண்ணவே தெரியல. இந்த படத்தில் நம்ம பார்த்துருக்குறோம், யூடியூப்பை பார்த்து சர்ஜரிலாம் பண்ணுறது. அதை நான் வந்து கண்கூடாவே பார்த்துருக்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிஹெச்சி ஹாஸ்பிட்டலில் இந்த ட்ரைனிங்கில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டாக்டருங்க வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் முடிச்சுட்டு ஃபஸ்ட் இயராக வந்து அந்த அப்பாயின்மெண்ட்டில் வந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து ஃபோனில் கேட்டு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறாங்க. ஃபோனில் கேட்டு ஒரு நல்லா ஒரு படித்த பசங்கக்கிட்டேயோ அவங்கக்கிட்ட ஃபோனில் கேட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இதை நான் கண்ணெதிரில் பார்த்தேன். என்ன ஸோ நான் என்ன பண்ணிட முடியும்னா, ஒன்றும் அதெல்லாம் வந்து பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இப்போ நான் பேசணுன்னா ஒரு மீடியா அட்டென்ஷனோ இல்லை வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணியோ இதெல்லாம் வந்து சரி பண்ண முடியாது. ஸோ என்னால் முடிஞ்சது இங்கே வந்து நான் வந்து அதை சொல்லி இதனால் என்ன மாற்றம் பண்ண முடியும்னா, நம்ம ஃபேமிலி, நம்ம பொதுமக்கள் இவங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். அதுக்காக தான். சரி, இது நீட்டு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இதில் பங்கு வகிக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீட்டில் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எவ்வளோ மார்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் கூட வந்து பார்த்திங்கன்னா 12th என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பாஸ் பண்ணிவிட்டு அவங்க மெடிக்கலில் போய் சேர்ந்துடுறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய இது. சொன்ன 2 கம்ப்ளைண்ட்டுமே திருச்சி ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் சரி, இங்கே ப்ரைவேட் பிவெல்ல இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பையன்ட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணால் அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதையும் பார்த்தோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ட்ரைனிங் கூட ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து அவங்க அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ண விட்டுருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து யதார்த்தமாகவே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பிரச்சனையும் வந்துக்கிட்டு தான் இருக்குது, தினம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இந்த மீடியாவில் பெருசாக தெரிஞ்சது இந்த 2 விஷயந்தான். இன்னும் நிறைய ஆயிரக்கணக்கான விஷயம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பொதுமக்களாகிய உங்களுக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் கொஞ்சம் கான்ஷியஸாக இருங்க, எமோஷ்னல் ஆகாதீங்க. இந்த டாக்டர்ஸுங்களாம் நான் நிறையவே பார்த்துட்டேன். நீங்கள் ஒரு எமோஷ்னலாக பேசுங்களேன், அவங்க என்ன பண்ணிடுறாங்க, நம்மளை வீக்னஸாக பார்த்துடுறாங்க. ஸோ இவங்களுக்கு ஒன்றும் தெரியல. சில டாக்டர்ஸ்லாம் நிறைய டாக்டர்ஸ்லாம் அட்டெண்டர்கிட்டவே வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணவே மாட்டாங்க.
ஷேர் பண்ணாமல் என்ன அவங்களுக்கு புரியல, சொல்ல வேண்டியது கடமை, அவங்களோட கடமை சொல்ல மாட்டாங்க. இல்லை வேறு யாராவது இருக்கிறாங்களா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி அப்படின்னு அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க இஷ்டத்தும் பண்ணிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இது நீங்கள் பார்க்குறவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிருந்தீங்கன்னா இந்த கருத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக நடக்குது இது. ஸோ என்னன்றா இவங்க வந்து இந்த மாதிரி எளிய பின்புலம் கொண்ட ஒரு பேக்ரவுண்டாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய போக்கே வேறு மாதிரி இருக்குது. ஃப்ரீ ஆகிடுவாங்க. ஸோ இவங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. ரொம்ப அலட்சியமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இதில் நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. சீனியர் டாக்டர் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன் லைவில் கூட. ஒரு காப்பாற்ற முடியாது 90% முடியாதுன்ற சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு சீனியர் டாக்டர், எல்லா எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்ஸ் அந்த துறையில் எக்ஸ்பர்ட், அவங்க வந்து சர்ஜரி பண்ணி சூப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணி கான்ஷியஸ்க்கு வந்தவங்க ஒரு 2-3 டேஸில் செம்மையாக வந்திருந்தாங்க. அந்த காப்பாற்றின உயிரை அவ்வளோ கான்ஷியஸில் எழுந்து இன்னும் ஒரு நாள் அவங்க வந்து எழுந்து நடந்துருவாங்க. எழுந்து பெட்டில் இருந்து பேஷண்ட் எழுந்துட்டாங்க. அந்த நிலமையில் வந்து ஐசியூவில் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு நாள் நார்மல் வார்டுக்கு மாற்றலான்ற கண்டிஷனில் இருக்கும்போது திரும்பவும் இந்த நீட் மூலயமா படிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸு ஒரு டாக்டர் புதுசாக வந்திருக்கிறது தான், புதுசாக வந்த ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ண ஒரு டாக்டரு ட்ரீட்மெண்ட் பண்ணி உயிர் போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் எப்படி நீட்லன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யங்காக இருக்கிற இந்த டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்களே, முக்கால்வாசி பேர் புதுசாக இருக்கிறாங்க. இவங்களாம் வந்து நீட்டில் தான் படித்து வந்திருக்க முடியும். இந்த நீட் எத்தனை வருஷமாக இருக்குது? 5 வருஷத்துக்கு மேலே இருக்குது. நியர்லி ஒரு 10 இயர்ஸ் கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இவங்க அந்த நீட்டில் படித்தது எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுமே அவங்கள என்ன ட்ரீட்மெண்ட்டு பண்ணுறாங்க, என்ன அவங்களால முடியுது? ஒன்றும் முடியலைன்னா ஒரு உயிரோட விளையாடக்கூடாது. அதுக்கு தான் வேறு எந்த துறையில் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இதுக்கு தான் வந்து அவங்களுக்கு கட் ஆஃப் இவ்வளோ இருக்கணும், 99% இருக்கணும், இந்த அளவுக்கு படிச்சிருக்கணும்னு சொல்கிறது. மற்ற எல்லா ஃபீல்டுக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னால கெயின் ஆகலாம். நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் மட்டும் நீங்கள் 10 வருஷம் செவிலியராக இருந்தாலும் நர்ஸாக இருந்தாலும் நர்ஸு தான், டாக்டராக என்றைக்கும் ஆக முடியாது. அவங்க 20 வருஷம் இருந்தாலும் அவங்க இது தான். டாக்டர்னால் 5 வருஷம் முடிச்சுட்டு அவங்க டாக்டர் பாஸ் பண்ணாமலே இன்னும் நிறைய பேர் ப்ரைவேட்டில் டாக்டராக ரன் பண்ணியிருக்கிறாங்க. அது போலி டாக்டர், அது வேறு விஷயம். ஒரு கிளினிக்கை வச்சு பெரிய வந்து பார்த்திங்கன்னா உயிர் போகிற அளவுக்கு அவங்க பெரிய அசம்பாவிதம் ஏற்படுத்தலை, அது ரெண்டாவது விஷயம். பட் இங்கே வந்து ஒரு தகுதி இல்லாத ஒரு சிலரில் நிறைய பேர் தகுதி இல்லாத மருத்துவத்தினால இங்கே எத்தனையோ உயிரை பலி கொடுக்கறதுக்கு, அவங்க கற்றுக்கிறதுக்காக, அவங்க ட்ரைனிங்காகவும் சாதாரண அடித்தட்டு மக்களுடைய லைஃப்பில் விளையாடிட்டு இருக்கிறாங்க. இது நான் சொல்கிற பதிவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை சிவியராக ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். நீங்கள் எங்கே வேணாலும் படிங்க, நீட்டில் படிங்க, எதில் வேணாலும் படிங்க. பட் நல்ல மருத்துவமாக ட்ரைன் பண்ணிவிட்டு எக்ஸ்பர்ட் ஆகிட்டு ஒரு பேஷண்ட்டை வந்து காப்பாற்ற முடிஞ்சால் நீங்கள் இந்த துறைக்கு வாங்க, இல்லைனா வராதிங்க. நான் பார்த்தது அதில் ஒரு சிலர் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த நீட்டில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா நான் கண்கூடாக பார்த்ததில் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் தான். நான் வந்து ஒரு 10 பேர் பார்க்குறேன்னா அதில் 2 பேர் நல்லா இருக்கிறாங்க ஓரளவுக்கு. அவங்க தெரியலைனாலும், ஒரு விஷயம் தெரியலைனாலும் அதை வந்து இன்வால்வ் பண்ண மாட்டாங்க, அதை கேட்டுட்டு பண்ணுறாங்க. மற்ற 8 பேர் இருக்கிறாங்களோ பார்த்திங்கன்னா நம்மளை ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ, நம்மளுக்கு தெரியலனா அவங்க வந்து ஒரு பேஷண்ட்டோட உயிரோட விளையாடுறாங்க. ஸோ இதை கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ண வேண்டியது. இதுனா கவர்மெண்ட்டுக்கு கூட அரசுக்கு இது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ப்ளஸ் வந்து இப்போ இந்த இன்சிடெண்ட் மூலிமா கவர்மெண்ட் சரி, ப்ரைவேட்டும் சரி, ஸோ எங்கே நீங்கள் போனாலும் உங்களுடைய கொஞ்சம் உங்களுடைய ஒப்புதல் இல்லாமலையோ உங்கள் நாலேஜுக்கு இல்லாமலையோ எதையும் பண்ண விடாதீங்க. உங்களுக்கு ஒரு வேளை அதில் அனுபவம் இல்லைன்னா யாரையாவது கொஞ்சம் தெளிவாக இருக்கிறவங்கள கூட வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பிளாங்காக எந்த ஒரு ஹாஸ்பிட்டலையும் நம்பாதீங்க. இன்றைக்கி வந்து பிவேல் ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்திருக்குன்னா, அவங்க ஹஸ்பண்டே சொல்கிறாரு, இது ஒன்றும் இல்லைம்மா, இது ஒரு மைனர் ஆப்ரேஷன் தான், டாக்டர் தான் சொல்லியிருக்காங்க, இதுக்கு நான் மைனர்மா, இதுக்கே இவ்வளோ பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்துடுவேன் சரின்னு சொல்லிட்டு அவங்க ஆப்ரேஷன்ஸ்க்கு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த தகவலும் சொல்லலை. ரொம்ப நேரம் கழித்து அவங்க வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க டாக்டர்ஸ்கிட்ட, நர்ஸ்கிட்ட, வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. கடைசியில் வந்து
கூப்பிட்டு அப்போ கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி உயிர் இல்லை, எங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்ல முடியல. இவங்க சரியான ட்ரீட்மெண்ட் பட்டு ஒரு காப்பாற்ற முடியாத சூழ்நிலை எடுத்துகிட்டு வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச வரைக்கும் கொடுத்து காப்பாற்ற முடியலன்னா அதை சொல்லுவாங்க. அது தைரியமாக சொல்லுவாங்க. அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும், அதெல்லாம் தெரியும். அதை வந்து சொல்லி தான் ஆவாங்க. பட் இந்த இடத்துல வந்து ஒரு சஸ்பென்ஸை நீடிக்கிறது, அவங்க வந்து உண்மையை வந்து சொல்லாமல் இருக்கிறது, நேரத்தை கடத்துறதுலாம் அவங்க பண்ண தப்பை மறைக்கிறதுக்கு தான். இது 100% அவங்க தப்புனால தான் இந்த அளவுக்கு ஒரு முரண்பாடாக நடக்கிறது. இப்போது அந்த அந்த நபருக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து உயிர் போயிடுச்சு. இதே சொல்லவும் இல்லை ஃபஸ்ட்டு. ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட உங்கள் ஹஸ்பண்டுக்கு கார்டியாக் அரெஸ்ட் இருக்கான்னு இதெல்லாம் எப்போ கேட்கணும்? முன்னாடியே கேட்கணும்ல. அப்போது இப்போ ஆப்ரேஷன் இது மைனர் ஆப்ரேஷன் தானம்மா, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சில மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு இது இருக்கா அது இருக்கான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் போய் அட்மிட் பண்ணுங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போவோம்னா ரிசப்ஷனுக்கு போவோம், கேஷ் கவுண்டருக்கு. அந்த இடத்துல போயிட்டு என்ன அதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சில ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டலாக இருக்கும். நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் நல்ல ஹாஸ்பிட்டல்னு நான் சொல்லுவேன், யார் என்ன சொன்னாலும் சரி. அது நான் பார்த்த வரைக்குமே ஒரு பொறுப்பான ஒரு நல்ல ஃபஸ்ட்டு ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்தோடனே. ஆனால் சில ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் உயிருக்கு போராடிட்டு இருந்தாலும் அவங்க வந்து அங்கே அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு ப்ரொசீஜர்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம கெஞ்ச வேண்டியதாக இருக்கும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும். அந்த மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அவங்களாம் வந்து சீல் வச்சு க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம நியர்பை ஏதாவது ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு நிறைய பேர் பயந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறாங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸு. அங்கே என்னென்னா அவனுங்க பண்ணுற அட்டகாசம் ஒன்றும் வெறும் பிஸ்னஸ்க்காக. மெடிக்கல் ஃபீல்டு என்றைக்கு வந்து பிஸ்னஸாக பார்க்க ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கி இருந்தது பிரச்சனை தான் இது. இது குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சூப்பர் மார்க்கெட்டில் ஆஃபர் போடுற மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, இது அதுன்னு சொல்லிட்டு. அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இந்த மாதிரி பிரச்சனையே, நம்பக்கூடாது அவங்களுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளே போன உடனே 1008 ப்ராசஸ் அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அட்மிட் போட்டு காசெல்லாம் வாங்கிக்கிட்டு இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் சரியாக பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு நடந்திருக்கிறது, அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு பற்றி பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறது உண்மையாக தான் தெரியுது. ஸோ இவங்க தப்பே பண்ணலைன்னு வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல் சைடு அவங்க இந்த அளவுக்கு எமோஷனலாக ஆக போகிறது கிடையாது, இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்க போகிறது கிடையாது. இதுதான் நடந்தது. இது வந்து டாக்டர் உண்மையாக சொல்லிடுவாங்க. ஒன்று கேட்டுங்களா, இல்லைங்க ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். நிறைய பேர் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி விஷயத்தில் 80% காப்பாற்ற முடியும், 20% சொல்ல முடியாதுன்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் உண்மையாகவே வந்து அப்படியே கொஞ்சம் ஹைட் பண்ணி சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைம்மா, இது காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 20% அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் லேசாக விட்டுருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு 80% காப்பாற்ற முடிஞ்சிருமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தெளிவில்லாத இருந்தவங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 20% இவங்க வந்து சொல்ல மாட்டாங்க எப்படி வேணாலும் ஆகன்ட்டு. இவங்க என்னன்னா நம்ம சொல்லிட்டோம்ன்ட்டு கொஞ்சம் அலட்சிய போக்கில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா, நான் தான் சொன்னேன்லம்மா அப்போவே 80% காப்பாற்ற முடியும், 20% இல்லைன்னு சொன்னால. இல்லைன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, 80% தான் சொன்னால. அதுதான் அந்த 20%ல் பேஷண்ட்டோடைய உடம்பு ஒத்துழைக்கணும். அவங்க உடம்பு ஒத்துழைக்கல, நீங்கள் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் கேளுங்க, ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா இந்த டைலாக அவங்க சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. பேஷண்ட்டோடைய கண்டிஷன்ஸ் அவங்க எங்களோட மருந்துக்கு அவங்களுக்கு ஒத்து வரல இப்படி தான் சொல்லுவாங்க. மெடிக்கல் டேர்ம் இவங்க என்ன மெடிக்கல் டேர்ம் வேணாலும் போடுவாங்க. கிறிஸ்டல் கிளியராக சொல்லுங்கள். ஒரு உயிர் வந்து நீங்கள் மருத்துவத்தில் அப்படியே 100% காப்பாற்றிடவும் முடியாது, 100% க்யூர் பண்ணிடவும் முடியாது, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் அங்கே வரவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து இதுதான் இருக்குது இல்லைன்னு சொல்லணும் தெளிவாக. உங்களுடைய வேலையை 100% பண்ணுங்கள். கடைசி நேரத்தில் வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு அவங்கக்கிட்ட மணியெல்லாம் பிடுங்கிட்டு கடைசி நேரத்தில் நீங்கள் ஜிஹெச்சுக்கு போயிடுங்க, வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்கன்னு சொல்லும் போதே இவங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்கன்றது அர்த்தம். ஆனால் அந்த நிலைமையில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சத்தியமாக சண்டைலாம் போடுற அளவுக்குலாம் இதுவும் இல்லைங்க. நம்ம வந்து ஒரு உயிரை காப்பாற்றணும்னு நினைப்போமா, அந்த இடத்துல போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்னு நினைப்போமா? முதல்ல உயிரை காப்பாற்றுறது தான் பார்ப்போம். அதனால் இந்த சண்டை இதெல்லாம் போடுறதுக்கெலாம் நேரம் கிடையாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்க மாட்டோம் யாருமே. ஸோ இவங்களுக்கு என்னென்னா பணக்காரங்களுக்கு
இந்த பவரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு, மற்றவங்களுக்குலாம் ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான் பண்ணுறாங்க. எல்லாருக்கிட்டையும் தான் காசு வாங்குறீங்க. உங்கள் தொழிலை ஏன் ஒழுங்காக செய்கிறதுக்கு என்ன இது? ஏன்னா ஏன் இப்படி பேசுகிறேன்னா, இவங்க டாக்டர் ஒன்றும் அப்படியே டாக்டருக்கு உண்டான ஒரு மதிப்பை இவங்க வந்து சரிவா பண்ணலை. நிறைய பேர் சொல்கிறோம். நிறைய நல்ல டாக்டர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து கிளியராக சொல்லுவாங்க. அதை சொல்லும்போதே தெரியும். ஆனால் சில டுபாகூர் டாக்டருங்க இருக்க தான் செய்கிறாங்க. எந்த ஒரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டு பண்ணுறதில்ல. ஒரு கவனமாகவும் இருக்கிறதே கிடையாதுங்க. ஸோ திரும்ப இந்த 2 விஷயம் தான் ஒரு செவிலியர் திருச்சியிலையும் இங்கே நடந்த பிவிஎல் ஹாஸ்பிட்டல் நடந்ததையும் திரும்பவும் நான் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளும் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். இந்த 3 விஷயத்தை தான் நான் வந்து வலியுறுத்துகிறேன். அங்கே வந்து செவிலியர்கள் சொல்கிறாங்க, உங்கள் வயிற்றில் யாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணாமல் ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கிறாங்க, அந்த இடத்துல எதுக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல கேட்டதுக்கும் என்னென்னா, ஒரு கழுத்தில் ஹோல்ஸ் போட்டிருக்கிறாங்க, இதை யாருக்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணவே இல்லை, எப்படி இதை பண்ணாங்க? பேஷண்ட்டு உயிரோட இருக்கிறாங்களா, என்ன ஸ்டேட்டஸ்னே தெரியாமல் அவங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் அலக்கடிக்க வச்சுருக்காங்க. எதுவுமே சொல்லலை. ஒரு பர்சன் அதுக்கப்புறம் வந்து சார் இப்போ பேஷண்ட் இருக்காங்களா, உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கேட்டதுக்கப்புறம் தான் வெயிட் பண்ணுங்க சார், ஒரு 2 மினிட்ஸில் சொல்கிறாங்க. இப்போ உயிரோடு இருக்கிறாங்கன்னா சார் அதெல்லாம் நல்லா தான் சார் இருக்கிறாங்க, கொஞ்சம் கான்ஷியஸ் இல்லாமல் சீரியஸாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம் ஏதாவது ஒன்று. பட் வெயிட் பண்ணுங்கனாலே இவங்க என்ன மெடிக்கல் டேர்மில் வார்த்தைகளை சொல்லலாம், எப்படி நம்ம எஸ்கேப் ஆகலான்றத இது பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு அவங்களுடைய மனநிலை யோசிச்சு பாருங்கள். அந்த ஃபேமிலி இருக்கிறவங்க ரொம்ப மோசமான ஒரு செயலாக பார்க்குறோம். இந்த மாதிரி டாக்டர்ஸுக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் லைசன்ஸை கேன்சல் பண்ணி அவங்கள சிவியராக பனிஷ் பண்ணணும். அவங்கள ட்ரீட்மெண்ட்டே பண்ணக்கூடாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிளான டாக்டராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா போலி டாக்டராக இருந்தாலும் சரி, வாட் எவர் ஏதோ நீங்கள் வந்து பாஸ் பண்ணிகிட்டே வந்திருந்தால் கூட உங்களுடைய அலட்சியத்தினால இந்த மாதிரி ஒரு உயிரில் விளையாடுறீங்கன்னா அவங்க ட்ரீட்மெண்ட்டே பார்க்கக்கூடாது. ஃபர்தராக எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது. ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்களாம் உடனே டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு பனிஷ் பண்ணணும். அவங்க கம்பல்சரி. ஏன்னா ஒரு உயிர் இதுவே வெளியிலேருந்து ஒருத்தவங்க பண்ணால் இது கொலைங்க, இது மர்டர், இது ஒரு கேஸ் ஆகும், க்ரைமு. பட் பார்த்திங்கன்னா மெடிக்கல் டேர்ம்ன்ற பெயரில் உங்களை நம்பி தான் வந்து உங்களை கடவுளாக நினச்சி தான் வந்து வெளியில் நாங்கள் நிற்கிறோம். உள்ளே என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் யாரும் ஒரு டோரை க்ளோஸ் பண்ணிக்கிங்க. ஒரு ஐசியூவாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆப்ரேஷன் தியேட்டராக இருக்கட்டும், யாரும் உள்ளே போக முடியாமல் அஸ் எ டாக்டரை நம்பி தான் இருக்கிறாங்க. பட் நீங்கள் வந்து உங்களுடைய லத்தாச்சிக்கலாம், உங்களுடைய எந்த இதுவும் இல்லைனாலும் அதுதான் உயிர் போகுது. ஆனால் இந்த இடத்துல நான் திரும்பவும் ஒன்று சொல்கிறேன், பார்த்திங்கன்னா அவங்களால காப்பாற்ற முடியுதுன்னா கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க. நான் 2 இதுவும் பார்த்துடுறேன். எங்கள் ஃபேமிலிக்கு எங்கள் இதுவில் நடந்தது பார்த்திங்கன்னா, அத்தைக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் அவ்வளோ இது சூப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. பண்ணிட்டதுக்கப்புறம் தான் இது பெரிய ஆப்ரேஷன்மா அப்படின்னு வந்து வெளில சொன்னாங்க. ஸோ பண்ணுற நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி எல்லா நல்ல டாக்டர்ஸும் இருக்கணும். ஸோ உங்களுடைய பர்சனல் இதுவெல்லாம் வந்து இங்கே வந்து காட்டிகிட்டு இருக்கக்கூடாது. உங்களால் முடியும்னா இந்த துறைக்கு வரணும், இல்லைனா வரக்கூடாது. ஸோ மக்களாகிய பப்ளிக்கு நான் வைக்கிற என்னென்னா, முதல்ல அவேர்னஸாக இருங்க. எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, டாக்டர்கிட்ட பேசுங்க. என்ன எதுவாக இருந்தாலும் எமோஷன் ஆகாதீங்க. அழுதிங்கன்னா 5 பைசா கூட பிரயோஜனம் இல்லை. அங்கே வந்து மதிக்கவே மாட்டாங்க. அதை நான் பார்த்துருக்குறேன். போல்டாக நின்று நீங்கள் ஒரு நாலேஜபிளான படித்த பர்சனாக உங்களை காட்டிக்குங்க. போல்டாக கேளுங்க. பேசினா தான் அவங்க ரெஸ்பெக்டே பண்ணுவாங்க. ஒரு சிலர் தான் அந்த மனிதாபிமானத்தோடு தான் செயல்படுறாங்க. இப்போல்லாம் அது கிடையாது. ஆளை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அலட்சியமாக பண்ணிட்டு போகிறது. ஓகேவா? நம்ம உயிர் இதுவாக நம்ம தான் காப்பாற்றிக்கணும். எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, ஒரு பேக்ரவுண்டோட போங்க. எங்கேயுமே யாருக்காவது ஒரு நாலேஜபிளாக பர்சனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், இந்த மாதிரி நாங்கள் இங்கே இருக்கோம், என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க, என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து கேளுங்க. டாக்டரை கேட்காமலாம் இருக்கக்கூடாது. முடிஞ்சால் ஒருத்தவங்க கூடவே இருக்கணும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப தலைவரி இழந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ வலி வேதனை. இன்னும் ஒரு நாளோட முடிய போகிறது கிடையாது. அது அந்த பசங்களை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் அந்த பெண்ணுக்கு கடைசி வரைக்கும் ஒரு துணை தேவை. இதெல்லாம் எவ்வளோ பெரிய இவங்க ஒரு சின்ன ஒரு அலட்சியத்தால் அசால்ட்டாக சொல்கிறாங்க. ஒரு பாடி கண்டிஷன் ஒத்துக்கலை, அவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் இருக்குது. அதெல்லாம் முன்னாடியே பார்க்கணும்ல. எல்லாமே எதுவாக இருந்தாலும் சொல்லணும்ல.
எதுவுமே இல்லாமல் சாதாரணம்னு சொல்லிட்டு ஒரு உயிரை நீங்கள் வந்து கொல்றதுக்கு சமம் இது. உங்களோட அலட்சிய போக்குனால இது வந்து இது சமம். இன்னொன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீட்டில் படிச்சுட்டு வர நிறைய பேர் இதுவாக இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும், கண்டிப்பாக கம்பல்சரி வேணும். இது தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயம் பொலிட்டிக்கலில் இப்போ வந்து ஸ்டாலின் பேசியிருக்காரு, எக்ஸ்-சிஎம் ப்ளஸ் எதிர்க்கட்சி தலைவர். இதை பற்றிலாம் நான் பேசுகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஆட்சி வந்ததுலேருந்து ஒரு சுவாரஸ்யமாகவும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூஸாகவும் போய்கிட்டே இருக்குது. அதை பற்றி பேசணும், என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ரொம்ப மோசமாக கொஞ்ச நாள் முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சிறுமி கற்பழிப்பு கொலை, பாலியல் பலாத்காரம், படுகொலை, அதை பற்றி பேசணும். ஸோ நம்ம தான் பார்த்துக்கணும். கேர்ஃபுல்லாக இருங்க.